ரெய்க்கியில் வந்து நான் ரொம்ப என்னென்ன நீங்கள் சொல்கிறது வந்து ஆறுதல் படுத்துமே தவிர அங்கே குணப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. லைக் என்னோட பேஷண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் தான் சார் எண்ட் ஆஃப் த டே. எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டினால உங்களுடைய வைத்தியம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? அப்படி கேளுங்க, இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. நாங்க நம்பினால தான் எங்கனால மத்தவங்களுக்கும் கொடுக்க நம்ம முடியுது. மட்டும் தான் வைக்கப்படுகிறதே தவிர குணமாக்கப்படுவதில்லை. பொதுவா நீங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருந்தா குழந்தை பிறக்காதுங்க. நீங்க எந்த காலத்துல நீங்க சொல்றீங்க எங்க 10 வருஷம் லவ் பண்ணி 15 வருஷம் கல்யாணம் ஆகி அவ்வளவு அந்யோன்யமா இருக்கு, அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குதுங்க. நீ எழுதுன இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா? டீனோட கேக்குறியா? நீ கூட குழந்தை பிறக்குதுங்க. மேடம் ரொம்ப நான் வந்து அப்போஸ் பண்றேன். இல்ல மேம், ஐ அம் கைடிங் யூ. நான் என்ன சொல்றேன்னா சொன்ன வார்த்தை பண்ணி கூட குழந்தை பிறக்குதுங்கிறது அது தவறான ஒரு வாதமுங்க. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து அப்ரூவ்டே கிடையாது. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல, சொல்லணுமாடா உனக்கு? எவிடென்ஷியலா இருக்கிறது தான் என்னால பேச முடியும் மேம். உங்களுடைய வைத்திய முறைகள் எதற்குமே ரிசர்ச் இல்ல. நீங்க எவிடன்ஸ் ரிசர்ச்ங்க. நீங்க உங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் காமிங்க. இப்போ ஒரு மெடிசன், இப்போ இங்கே ஒரு ஆர்த்தோபெடிஷியன் இருக்காங்க, நியூரோ சர்ஜன் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் பேசினது எல்லாமே எங்களுடைய மெடிசனுக்கு ட்ரையல் போகுது. ஆனா உங்களுடைய வைத்தியத்திற்கு என்ன மாதிரி ட்ரையல் இருக்கு, என்ன மாதிரி ரிசர்ச் இருக்கு? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. எங்களுக்கு அந்த கைடன்ஸ் வேணும்னு தான் நாங்க சொல்லி, அதான் நான் ஆயுஷ் பத்தி சொன்னேன் சார். தே ஹேவ் நாட் கன்சிடர்ட் அபவுட் திஸ் ரெய்கி ஆர் ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ்க்கு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு வரல. ஸோ வி ரெக்கமெண்ட். ஏன் வரல? நிஜமா தான் சொல்றேன், காத்து கை மேல சத்தியமா தரையா. ஸோ தெரியல. இங்க பாருங்களேன், இங்க விஷயம் உள்ளதான். சித்தமோ ஆயுர்வேதமோ யுனானியோ அல்ல இதுதான் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் தான் இங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவ அறிவு. இதை ஒதுக்கி தள்ளிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு பாடியை பில்ட் பண்ணி அதை அதுக்குள்ள கொண்டு வராங்க. ரைட்டா? அதை மீறி இது ஒரு அறிவு, இது ஒரு சயின்ஸ் நான் சொல்றேன்ல, நீ கேட்டுக்கணும். எப்படி?